எல்லாமே ரிஸ்க்கு. பேங்க்லேயே பணத்தை வச்சுருந்தீங்கன்னா கொடுக்குற வட்டியை வாங்கிட்டு போகணும். இதில் பெரிய பயம். ஏன்னா உங்களுக்கு 10,00,000 இருக்கிறது அப்படியே அடுத்த வருஷம் 10,80,000 காட்டும். அதில் 10% டேக்ஸ் பிடிக்கிடுவாங்க. அதனால உங்களுக்கு லாஸே தெரியாது. ஆனால் என்ன ஆகும்னா, இன்றைக்கி நீங்கள் 10,00,000 வாங்குகிற பொருள் அடுத்த வருஷம் நீங்கள் அதை வாங்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,80,000 90,000 போயிடும். ஸோ நீங்கள் பேங்க்கில் பத்திரமா இருக்கு என் பணம் அப்படிங்கிற ஒரு இதில் ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் என்ன ஆகும்னா, பல வருஷங்கள் ஆகிறச்ச உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த பணம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பணம் ஒன்றுமே வாங்காது. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் இருக்கிற பணம் இன்றைக்கி 4 மடங்கு 5 மடங்கு ஏறி இருக்கும். நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கிற பணம் அவ்வளோ தூரம் ஏறி இருக்காது. அப்போ பயத்தினால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் பேங்க்லேயே வச்சுருக்கேங்கிறீங்க. ஆனால் அந்த சேஃபாக இருக்குன்னு கடைசியில் பெரும் நஷ்டம் ஆயிடுது.